வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரேண்டம் டேஸ் இன் மை லைஃப். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே மரணங்கிறது எப்போ வரும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாதுங்க. அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மரணம் எப்போ வரும், என்ன மாதிரியான மரணங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நிகழுது, அது எதனால் நிகழுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. எதனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படியே எச்சிக்கையிட்ட கூட அவங்க காக்கா வெட்டியிருக்க மாட்டாங்க. அவங்களாம் ஒரு அமைதியான முறையில் மரணம் அடைஞ்சிருப்பாங்க. ஒரு சில நல்லவங்களும் பார்த்திங்கன்னு சொன்னால் அமைதியான முறையில் மரணம் அடைஞ்சிருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்ல தான தர்மம் பண்ணியிருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னு சொன்னால் மரணப்படுக்கையிலேயே நாள் கணக்காக கிடந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டு அதுக்கு பின்னாடி சாவாங்க. இதெல்லாம் எதனால் நிகழுது, அப்புறம் ஏன் இப்படி ஒரு கொடுமையான மரணங்களோ ஒரு சிலருக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. இது நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய பெரியவர்கள்ட்ட ஆன்மீகம் தெரிஞ்சவங்கக்கிட்டலாம் கேட்டு பதிவு செய்யப்பட்ட வீடியோ இது. அதனால் பார்த்திங்கன்னு சொன்னால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு உண்மை கதையை பார்த்துட்டு வந்துடலாமா. என்னோடய அப்பா பார்த்திங்கன்னு சொன்னால் அவர் மிலிட்ரி மேனுங்க. நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கே அவ்வளோ ஒரு மரியாதை கொடுப்பாங்க. ஸ்கூல்லேயும் சரி, சொந்தக்காரங்க மத்தியிலையும் சரி, அவ்வளோ ஒரு நல்ல மரியாதை கொடுப்பாங்க. அப்பா மிலிட்ரியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சொல்ல போனோன்னா சொந்தக்காரங்க வீட்டுகள்லாம் அப்பா ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. அப்பா மிலிட்ரி இருந்த வரைக்கும் எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோ எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்பாங்க. நெருங்கின சொந்தக்காரங்க வீட்டுகளில் எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்பாங்க. எங்களுக்கே அவ்வளோ ஒரு கெத்தாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம அப்பா ஃபோட்டோ எல்லார் வீட்லேயுமே இருக்கே. அப்படி என்ன தான் அப்போ மிலிட்ரினா எங்களுக்கு என்னன்னே தெரியாது ஸ்கூல் படிக்கும்போது. அப்படி அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க, என்ன மாதிரியான ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது எங்களுக்கு புரிபடலை. ஆனால் இப்போ நம்ம விவரம் தெரிஞ்ச பின்னாடி தான் இராணுவத்தில் இருக்காங்க, நம்ம அப்பா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லா விவரம் தெரியுது. அப்போ சின்னஞ்சிறு குழந்தைகளாக இருக்கும்போது அவங்க எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. பரவாயில்ல, நம்ம அப்பா அப்புறம் ஏதோ ஒரு நல்ல பதவியில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறது. அப்படி இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு சொன்னால் எங்கள் அப்பா நிறைய பேருக்குங்க, நிறைய இந்த போலீஸ் ட்ரைனிங் போகிறவங்க, போலீஸ் வேலைக்கு எக்ஸாம் எழுதுகிறவங்க, அடுத்து இராணுவத்தில் சேர போகிறவங்க, எங்கள் அப்பாவே நிறைய மோட்டிவேஷனலாக இருந்திருக்காங்க. நிறைய பேர் எங்கள் ஊர்லேருந்து நிறைய பசங்க இராணுவத்தில் சேர்கிறதுக்கும் சரி, அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் இந்த போலீஸ் வேலைக்கு போகிறதும் சரி, அப்பா நிறைய மோட்டிவேஷனலாக இருந்திருக்காங்க. இவங்க மாதிரி நம்ம வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க போயிட்டு அவ்வளோ சேவை செய்வாங்க. யாராருக்கு என்னென்ன ஹெல்ப்லாம் தேவைப்படுதோ உதவி செய்வாங்க. பண விஷயத்துலேயும் சரி. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அதாவது ட்ரைனிங் போகிறதுக்காக பசங்க இருப்பாங்க இல்லையா, வயசு பசங்க இப்போ மிலிட்ரிக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. அவங்களுக்கு எல்லாமே எக்ஸசைஸ்லேருந்து எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. அப்பா இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணணும், இந்த மாதிரிலாம் நடந்துக்கணும், இந்த மாதிரி ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் சொல்லி கொடுப்பாங்க. அப்பாவை பார்த்து கற்றுக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க ஊரில். அப்புறம் ஏதாச்சும் பசங்க சொன்னோடி கேட்கலன்னா அவங்க அம்மா அவங்க என்ன செய்வாங்க, கூப்பிட்டு சார் இவனை நல்ல புத்திமதி சொல்லுங்கன்னு சொல்லி விட்டுட்டு போவாங்க. அப்பா நல்லா மோட்டிவேஷனாக பேசி அந்த பசங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி பேசி அனுப்பிடுவாங்க. நல்லா முன்னுக்கு வரணும்ப்பா, அப்படிலாம் அம்மா பேச்சு கேட்கணும், அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கணும், அப்படி பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அனுப்பிடுவாங்க. அந்த பசங்களும் பார்த்திங்கன்னு சொன்னால் அதுலேருந்து நல்ல நிலைமைக்கு மாறிடுவாங்க. அந்த மாதிரி சேட்டை பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு ஓரளவு நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, என் கண்ணு முன்னாடியே நடந்திருக்குங்க. நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருப்போம், நான் என்னோடய பிரதர்ஸ்லாம். அப்படியே பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படியெல்லாம் நடந்திருக்கு. நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. போலீஸ் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி நல்ல எக்ஸசைஸ்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா எக்ஸசைஸும் சொல்லி கொடுப்பாங்க. நல்லா உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும், வாழ்க்கையில் ஒழுக்கமாக இருக்கணும், தண்ணி அடிக்கக்கூடாது, அப்படிலாம் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்களாம் சில சமயம் இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படி சொன்னால் லீவில் வருவாங்க பார்த்தீங்களா, அப்போ நடக்கும் பாருங்கள். லீவில் அப்பா ஊருக்கு வரும்போது பூரா பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த வேலை தான் செய்வாங்க. நிறைய பேருக்கு ஓடி ஓடி ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களால பலன் அடைஞ்சவங்க ஊரில் நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் ஊரில் மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்க தெரிஞ்சவங்கள்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் சார் இவனுக்கும் ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து விடுறவங்களும் இருக்காங்க. அங்கே எங்கள் கிரவுண்டு இருக்கும், அந்த கிரவுண்டில் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு நல்ல எக்ஸசைஸ் அது இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க பாருங்கள். என்ன மாதிரியெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணணும், என்னென்ன மாதிரிலாம் ட்ரைனிங் இருக்கும், நாம் எப்போவுமே நாம் சுயநலத்தோடு இருக்கக்கூடாது, நிறைய பேருக்கு உதவி செய்யணும், இந்த கிடைச்ச மானிட பிறவியை நாம் பயனுள்ள முறையாக பயன்படுத்தணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நாங்கள்லாம் போயிட்டு வேடிக்கை பார்ப்போம். அது எங்களுக்கு பிடிச்சதாக இருந்துச்சு. ஆனால் அப்பா எங்கள்கிட்டே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. எதனால் அப்படி சொன்னால் இந்த விரலில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த விரலில் இந்த நுனி நகம் இருக்குது, நகம் இருக்கும்
இருக்கும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் தான் நம்ம சாதம் பிசைஞ்சு சாப்பிடணும். அதுக்கு மேலே போச்சுன்னு சொன்னாக்க திட்டுவாங்க. இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது, சாப்பிட்றதுலேயே ஒழுக்கம் இருக்கணும், எல்லா விஷயத்துலேயும் வந்து கரெக்டாக இருக்கணும், சாப்பாடு வந்து கை பூரா பிசைஞ்சுக்கிட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. சில சமயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குச்சி வச்சுருப்பாங்க, ஆனால் அடிக்க மாட்டாங்க, குச்சியை வச்சுருப்பாங்க. அந்த குச்சியை பார்த்து நம்மளுக்கு பயம் வந்துடும், நம்ம இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அதே மாதிரி படிக்கணும், எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். காலையில் எழுப்பி விட்டுருவாங்க, 5 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுருவாங்க. என்னோட பிரதர்ஸையும் எழுப்பி விட்டு படிக்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும். அது மாதிரி சாயங்காலம் படிக்க சொல்லிட்டு இருப்பாங்களா, எங்களுக்கு கடுப்பாக இருக்கும். இவர் எப்போ போவார் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட நச்சரிக்க ஆரம்பிச்சிருவோம், அப்பாவுக்கு தெரியாமல். இவர் எப்போ போவார், இவர் எப்போ போவார் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மாவுக்கு தர்ம சங்கடமான நிலமை. ஏன்னா எங்கள் அப்பா வரட்டும்னு சொல்லி அவளோட எதிர்பார்த்துட்ருப்பாங்க அந்த லீவுக்கு. அவர் எப்போ போவார்னு சொல்லி நாங்கள் பிள்ளைங்கள்லாம் கேட்டு எங்கள் அம்மாவை நச்சரிக்க ஆரம்பிச்சிருவோம். அது எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அது மாதிரி சில சமயங்களில் ஆனால் எங்கள் அம்மா வந்துட்டு காலையிலே எந்திரிச்சு குளித்து பூஜை பண்ணுவாங்க. டெய்லி வந்துட்டு அதிகாலையில் எந்திரிச்சு சாமி கும்பிட்டுருவாங்க. அவ்வளோ எங்கள் வீடு அப்படி பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படி கோவில் மாதிரி இருக்கும் பாருங்கள். அப்போ வந்துட்டு எங்களையெல்லாம் சாமி கும்பிடணும், பூஜை பண்ணணும், வழிபாடு பண்ணணும்லாம் கம்பல் பண்ண மாட்டாங்க. எனக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் குடும்பமே பாருங்கள் நல்ல ஒரு ஆச்சாரமான குடும்பமாக இருந்துச்சு. எங்கள் அம்மாவுமே வந்துட்டு உயிரோடு இருக்கிற வரைக்கும் எங்கள் அம்மா சைடு ஃபுல்லாக வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க யாருமே. எங்கள் தாத்தாலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா ஆன்மீகத்தில் ரொம்ப ஊர்னவர். அவர் வந்து சிவனடியார். அவர் வந்துட்டு அவங்க பரம்பரையிலே வந்துட்டு நான்வெஜ் எங்கள் அம்மா சைடு ஆளுகள் வந்து யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அப்பா சைடு வந்து பயங்கரமாக நான்வெஜ் சாப்பிடுவாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா நான்வெஜ் சாப்பிடுவாங்க. எங்களுக்கெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி பழக்கம் வந்துடுச்சு. ஆனால் அம்மா மட்டும் சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது காலையில் எந்திரிச்சு குளிக்கணும், கோவிலில் போகணும், சாமி கும்பிடணும். வீட்டில் வந்துட்டு அம்மா பூஜை பண்ணும்போது அம்மா கூட போய் நின்று சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லலாம் எங்கள் அப்பா வந்துட்டு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து எங்களை வந்து கட்டாயப்படுத்த மாட்டாங்க. இஷ்டம்னா வரட்டும், அது அவங்களோட இஷ்டம்னா வந்து பூஜையில் கலந்துக்கிட்டு, இல்லைன்னா பரவாயில்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அப்பா வந்தாங்கன்னு வச்சுங்க, எங்கள்கிட்டையுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களா. ஆனால் நிறைய வாங்கி கொடுப்பாங்க, எங்களுக்கு சாப்பிட்றதுக்கெலாம் நிறைய வாங்கி கொடுப்பாங்க. ஆனாலும் வந்துட்டு எங்களுக்கு எப்போ இவர் போவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர, அதை எடுத்து எங்கள் அப்பா வந்துட்டாங்களா, மிலிட்ரி முடிச்சுட்டு வந்துட்டாங்களா, மிலிட்ரியில் வேலை பார்த்து நிறைய வருஷம் வேலை பார்த்துருக்காங்க. அடுத்து அந்த ஒரு ரிட்டையர்மெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த டைமில் வீட்டுக்கு வந்துட்டாங்களா. வந்த பின்னாடி நாங்களாம் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாயிட்டோம். அதுக்கு பின்னாடி வந்துட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. அது எங்களுக்கு பழகி போச்சு, அப்பானா இப்படி தானே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் அதே சமயத்தில் அவரை பார்த்து நிறைய நல்ல விஷயங்கள் கற்றுக்கிட்டவங்க, நல்ல நல்ல நிலைமைக்கு வந்தவங்கலாம் நிறைய உதவிகள் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு பணம் சேர்த்து வச்சுக்க மாட்டாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு வேணும் விளையும் அப்படின்னு சொல்லலாம் பணம்லாம் சேர்த்து வச்சுக்க மாட்டாங்க. அப்படி இருந்தவங்கள இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களால பலனடைஞ்சவங்க யாருமே பார்த்தீங்கன்னா படுத்த படுக்கையாக இருக்காங்க. அப்பா வந்து இப்போ மரணப்படுக்கையில் இருக்காங்கன்னே வச்சுக்கோங்க, ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. இந்த சமயத்தில் அவரால் பலனடைஞ்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அவரை வந்து பார்க்கக்கூட இல்லைங்க. அதெல்லாம் எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது தெரியுமா. அவர் நல்லா இருந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ உதவி பெற்றவங்கள்லாம் பாருங்கள் இன்றைக்கி வந்து திரும்பி கூட பார்க்குறதில்ல. அப்பா வந்துட்டு படுத்த படுக்கையாக இருக்காங்க. நாங்களும் வந்து ஹாஸ்டலில் வச்சு ஃபுல்லாக பார்த்தாச்சு, ஐசியூலேயே வச்சு பார்த்தாச்சு. நானும் இப்போ ஊருக்கு போயிருந்தேன் இல்லையா, அப்பா கூடவே இருந்து அப்பாவை நல்லா கவனிச்சிட்டு ஒரு 13 நாட்கள் வந்துட்டு நான் ஊரில் தான் இருந்தேன். நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஹாஸ்டலில் இருந்து அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டில் போய் விட்டுட்டு வந்து ஒரு 2 நாள் கொஞ்சம் சுயநினைவாக இருந்தாங்க. அடுத்து பார்த்து சுயநினைவான என்னெல்லாம் அடையாளம் தெரியல. அதாவது பசிக்குதுன்னு சொல்லி கேட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே மறந்து போச்சு. ஆனால் வந்துட்டு சாப்பாடு மட்டும் மறக்கலை. அவங்க வந்து சாப்பாடு பிரியர் வேறு, சுத்தமாக சாப்பாடு மறக்கலை. மூக்கில் டியூப் போட்டு அந்த டியூப் வழியாக தான் அவருக்கு வந்து லிக்விடாக தான் வந்துட்டு சாப்பாடு போதே தவிர அவருக்கு தண்ணி தவிக்குது, பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கேட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாரு. என்னால் தாங்கவே முடியலை. திருப்பி நான் போய் பெரிய டாக்டரை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவங்க இது மாதிரி கேட்குறாங்க, சாப்பாடு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவங்க வந்து ஓகே டியூப்பை கழட்டிட்டு அவங்களுக்கு நினைவு வந்துருச்சுன்னா சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னாங்க. அவங்க கேட்டாங்கன்னா கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. டியூப்பை கழட்டிட்டு நாங்கள் திருப்பி வந்து சாப்பாடு கொடுத்தோங்க. ஆனால் ஒரு 2 நாள் சாப்பிட்டாங்க. 2 நாள் 3ஆவது நாள்லேருந்து அவங்களால சுத்தமாக முழுங்க முடியலை. மறுபடியும் பழைய நிலைமைக்கு போயிட்டாங்க. சாப்பாடு வந்து முழுங்க முடியாத நிலைமையில் ஆயிடுச்சு. ஏற்கனவே டாக்டர் சொன்னாங்க இவங்களால் சாப்பாடு முழுங்க முடியலை அப்படின்னு சொன்னால் அந்த டியூப் வழியாகவே திருப்பி வந்து ஏதோ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு மாட்டிக்கோங்க, அந்த டியூப் மாட்டிட்டு திருப்பி இருந்து அதே மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிருங்கன்னு சொன்னாங்க. அப்படி நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோங்க. ஆனால் அவரால் பலனடைஞ்சவங்கலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அவரோட சாவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ அவருக்கு உயிர் போகும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க சொந்தக்காரங்க மத்தியில். நீங்கள் விசேஷம் வைக்காமல் போங்க, அதுக்காக வந்துட்டு
ஒரு அவ்வளோ பெரிய மனுஷன், எவ்வளோ ஒரு கெத்தாக வாழ்ந்தவர், அவர் வந்து எப்போ சாவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கால, எவ்வளோ ஒரு கொடுமை. அவங்களோட பிள்ளைங்களான எங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. அப்படிலாம் சொந்தக்காரங்க மத்தியில் இவர் சாக கிடக்குறாரு. ஒரு நாள் ஒன்றும் இல்லைங்க, அவர் நல்லா இருந்தாருங்க. ஹாஸ்டலில் வந்துட்டு கோமா ஸ்டேஜில் இருந்தாரே தவிர இதுக்கு முன்னால் இது மாதிரி இருந்திருக்காரு. ஆனால் வந்துட்டு அப்போல்லாம் கொஞ்சம் வயசு இருந்துச்சு அவருக்கு. அப்போல்லாம் வந்துட்டு அவரே வந்துட்டு ரெக்கவர் ஆகி சரியாயிருவார் ஆட்டோமேட்டிக்காக. டாக்டரோட அதான் சொன்னாங்க, காலம்தான் பதில் சொல்லணும். இவங்களுக்கு வந்து வேறு எந்த வியாதியுமே உடம்புல இல்லை அப்பாவுக்கு வந்துட்டு எல்லா டெஸ்ட்டுமே பண்ணியாச்சு, ஸ்கேன் எடுத்தாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. இந்த மூளை வந்து கொஞ்சம் சுருங்கியிருக்கே தவிர, அதனால தான் அவங்க வந்து இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, அவங்களுக்கு வந்து உடம்புல எந்த ஒரு வியாதியுமே இல்லை அப்படின்னு சொல்லி பெரிய டாக்டர் எல்லாமே சொல்லிட்டாங்க. டிசார்ஜ் பண்ணும்போது ஒரு வீட்டில் கூட்டி கொண்டு வச்சு பார்த்துக்கோங்க, காலம்தான் பதில் சொல்லணும், காலம் வந்துட்டு சொல்ல முடியாது, இவங்க திடீர்னு எந்திரிச்சிருவாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்துட்டு அப்பாவோட நிலைமை வந்து மோசமாக இருக்குது அப்படிங்கிறது எங்களால் உணர முடியுது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அவர் வந்து இருக்கிறாருங்க. அப்போ வந்துட்டு எல்லாருமே பாருங்களேன், அவரோட மரணத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். நம்ம காது படவே வந்து கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, அப்போ ஒரு நாள்லாம் நாங்கள் ஹாஸ்டலில் இருக்கும்போது, அப்பா ஹாஸ்டலில் வச்சுருக்கோம். அப்போ என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அவர் இறந்துட்டாராம், அந்த மாதிரி மிலிட்ரிக்கார் வந்து இறந்து போயிட்டாராம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாடியை கொண்டுட்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு என்னோடய பிரதர் வீட்டில் போய் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஊர்லேருந்து. அது யாரோ புரளையை கிளப்பி விட்டாங்க இடையிலேயே. அந்த மாதிரி கேட்க ஆரம்பிக்கவும் எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டோட குடும்பத்தோடு அழுதுட்டு படுத்திருக்காங்க. ஏன்னா அவரோட ஒரு அன்பு பாசமாக அவரோட பின்னி பிணைஞ்சு அந்த கொஞ்சம் வயசில் தான் அப்படி இருந்தாரே தவிர, அப்புறம் வந்துட்டு அவர் வந்து அன்பான மனுஷனாக மாறிட்டார். அந்த ஸ்ட்ரிக்ட்லாம் கொஞ்சம் விட்டுட்டா இருப்பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரோட பேரன் பேத்திகளோட எல்லாம் ஜாலியாக லைஃபை என்ஜாய் பண்ணியிருக்காரு. எங்கள் வீட்டில் எந்த நாளும் தீபாவளின்னு சொல்லி பாட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக வந்துட்டு அவர் லைஃப்பை கொண்டு போய் இருந்திருக்காரு. அப்படின்னும் போது அந்த குழந்தைங்களாலேயும் சரி, அந்த குடும்பத்தாலேயும் சரி, அவர் வந்துட்டு இப்படி கிடக்கிறத தாங்கிக்கவே முடியல. அவங்ககிட்டே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாடியை கொண்டு வந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது எப்படி இருக்கும் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம். சரி இப்படியெல்லாம் இருக்குதே, சரி இந்த மரணம் ஏன் இப்படி, அவர் இவ்வளோ ஒரு நல்ல மனுஷனாக இருந்தவர் ஏன் இந்த பாடாப்படுத்துது? ஒன்று வந்துட்டு இருந்தால் நல்லா இருந்துடணுங்க. எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, நம்ம கோடிக்கணக்காக சொத்து வச்சுருந்தா தான் ஊர் உலகம் வந்துட்டு மதிப்பாங்க, நம்மள்கிட்ட வந்து மதித்து பார்க்க கூட செய்வாங்க. ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி நிலைமையில இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க, ஓரளவு நடுத்தர குடும்பமாவோ வசதி இல்லாதவங்களாவோ இருக்கிறவங்கள வந்துட்டு யாருமே மதிக்கிறதில்ல. அவங்க வந்து எப்போ ஒழிவாங்க அப்படின்றது தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் பாருங்கள், நான் வந்துட்டு இதை கண்டிப்பாக இதை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி ஆகணும். இது வந்து இந்த ஆன்மீக பெரியவர்கள்ட்டெல்லாம் இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் ஊரில் இருக்கும்போதே கோயில்களுக்கெலாம் நான் போயிட்டு இதை பற்றி விவரம் விசாரிச்சுட்டு வந்தேங்க. அது எதனால் அப்படின்னு நம்மளுக்கு வந்துட்டு சாவு வந்துட்டு நல்லவங்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க. ஒரு சில நல்லவங்க வந்துட்டு அமைதியான முறையில் இறந்து போயிடறாங்க. நைட்டு படுத்தாங்களா காலையில் எந்திரிக்காமல் அப்படியே போயிடுறாங்க. ஒரு சிலர் வந்துட்டு இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க. இதே கெட்டவங்களாக இருப்பாங்க, அவங்க கூட பார்த்தீங்கன்னு சொன்னாக்க சில சமயங்களில் வந்துட்டு அப்படியே அமைதியான முறையில் அப்படியே வந்து இறந்துடுறாங்க. வயசான காலத்து நல்ல வயசாகி ஆண்டு அனுபவிச்சு அதுக்கு பின்னாடி இயற்கையான முறையில் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படாமல் இறந்துடுறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களையுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மரணப்படுக்கையில் கிடந்து சாகிறவங்களும் இருக்காங்க. அதுபடி விசாரிக்கும் போது நான் நிறைய பேர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், ஆன்மீக பெரியவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மரணம்ங்கிறது நம்ம பல பிறவிகளை தாண்டி வந்திருக்கோம் இல்லையா. ஒவ்வொரு பிறவிலையும் நம்ம நிறைய புண்ணியங்களையும் செஞ்சுருப்போம், பாவங்களையும் செஞ்சுருப்போம், நம்மளுக்கே தெரிஞ்சிருக்காதுங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கே தெரியாமல் நம்ம நடக்கும்போதே ஒரு எறும்புகளை மிதிச்சிருப்போம், ஒரு உயிரினங்களை கொண்டிருப்போம், அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். அந்த ஒவ்வொரு பாவம் தீர்றதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு பிறவியாக எடுத்துகிட்டு வந்துட்டு கடைசியில் வந்துட்டு மனித பிறவியாக வந்து நம்ம மனித பிறவி எடுக்கிறது. நம்ம அந்த பாவ கணக்கு தீர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பாவ கணக்கு தீர்றதுக்காக தான் கொஞ்சம் நெஞ்சம் பாக்கி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பிறவியோடய வந்துட்டு நம்மளுக்கு வந்து முக்தி கிடச்சிருமாங்க. இந்த பிறவியோடைய முக்தி கிடைக்கிறதுக்காகத்தான் நாம் வந்து இவ்வளோ வந்து மரணப்படுக்கையில் கிடந்து அந்த கொஞ்சம் நெஞ்ச பாவம்லாம் தீர்றதுக்காக அந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சு நம்மளுக்கு வந்துட்டு அந்த மரணம் நிகழ்கிறது இயற்கையான முறையில். கடவுள்னு ஒருத்தர் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. தெய்வம் வந்துட்டு கோவிலில் மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி நம்ம எந்தெந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல எல்லாமே இருக்காங்க. யார் யார் என்ன பண்ணுறாங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கடவுள்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு இருந்துருங்க. உங்களை ரொம்ப வேதனைப்படுத்துகிறாங்களா, கஷ்டப்படுத்துகிறாங்களா, நம்ம வந்து மன்னிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு மனசு இல்லைன்னா கூட, கடவுளை நீயே பார்த்துக்கோ, இப்படிலாம் என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படி கடவுள்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு இருந்துக்குங்க. நீங்கள் சொல்கிறீங்களோ இல்லையோ கடவுள் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதுக்குரிய தண்டனையாக அவங்க அனுபவிச்சு தான் தீருவாங்க. அதனால் பாருங்கள், ஆனால் நீங்கள் மனசறிஞ்சு யாருக்கும் வந்து சாபம் விடாதீங்க. இந்த மாதிரி இருந்தாலே வந்துட்டு நம்ம வந்துட்டு கடவுள் வந்து நம்ம கூட எப்போவுமே துணை இருப்பாருங்க. இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப பெருசாக போயிடுச்சுங்க.
எல்லா விளக்கமும் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் பெருசாக போகிறது தவிர்க்க முடியல. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நம்ம இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கலாமா?